புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசு பகுதி 17 தொடர்கிறது. மோகன் உண்மையாக யாழினிதான் பரதனுக்கு போன் செய்திருக்க வேண்டும் இந்த நம்பரிலிருந்து. இல்லை என்றால் அவனுக்கு எப்படி இந்த நம்பர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று மனதிற்குள்ள முடிவு செய்து கொண்டான். ஒரு நாளைக்கு முன் நடந்ததை நினைத்து பார்த்தான். மோகன் தனது கைபேசியை எடுத்து பரதனின் முதலாளியான ராமாமிர்தத்திற்கு போன் செய்தான். நான் மோகன் பேசுகிறேன். வணக்கம் மோகன் சார், எனக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை அனுப்புங்க. நான் உங்களுக்கு உடனடியாக 20 லட்சம் அனுப்புகிறேன். பரதனை போலீஸ் கஸ்டடியில் இருந்து வெளியில் எடுத்துடுங்க. சரிங்க சார், நான் என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன், சீக்கிரம் அனுப்புங்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் கொடுத்த 20 லட்சத்தில் தான் நொடிஞ்சு போயிருந்த என்னோட வியாபாரத்தை நான் தூக்கி நிறுத்த முடிஞ்சது. அதை விடுங்க, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க. கண்டிப்பாக சார். ராமாமிர்தம் அழைப்பை துண்டித்து அவருடைய வங்கி விவரங்களை மோகனுக்கு அனுப்பி வைத்தார். கூறியபடி அவருக்கு உடனடியாக பணத்தை அனுப்பி வைத்தான் மோகன். அடுத்த 2 மணி நேரத்தில் பரதனை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் ராமாமிர்தம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார் என்றான் பரதன். நன்றி சொல்றதா இருந்தா மோகன் சாருக்கு சொல்லு, அவர்தான் உன்னை வெளியில் கொண்டு வந்தார் என்றார் ராமாமிர்தம். பரதனின் மனதில் கோபம் கொந்தளித்தது. யாழினி காணாமல் போன விஷயத்தை அவனது அப்பா அன்பு சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவனிடம் கூடியிருந்தபடியால் மோகன் தான் யாழினியை கடத்தி சென்றிருக்க வேண்டும் என்பதை அவன் ஆணித்தரமாய் நம்பினான். அப்படி இல்லாவிட்டால் அவனை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வர எதற்காக மோகன் இவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டும்? சரியாக யோகித்தான் பரதன். மோகனின் அறையில் இருந்த அலமாரி முழுவதையும் அழித்து பார்த்தால் யாழினி. கட்டிலுடன் இணைக்கப்பட்டிருந்த இழுவை அறைகளை சோதித்த போது அதில் சில மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் என்ன மாத்திரைகள்? அந்த மாத்திரையின் விபரத்தை படித்து பார்த்தாள். ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட மாத்திரையின் மீது எழுதப்பட்டிருந்ததை படித்த பொழுது அவள் கரங்கள் அனிச்சையாய் நின்றது. அது தூக்க மாத்திரை. யாரோ வரும் காலடி சத்தத்தை கேட்டு அந்த மாத்திரையை எடுத்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஓடி சென்று அமைதியாய் கட்டிலில் படுத்து கொண்டாள். அவள் படுத்திருப்பதை பார்த்த மோகன் கட்டிலின் அடுத்த பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். மெல்ல அவனை நோக்கி திரும்பிய யாழினி தூக்க கலக்கத்துடன் இருப்பது போல பாவனை செய்து கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தாள். தனக்காக அவள் சிந்திய முதல் புன்னகையை பார்த்து அவன் மனதிற்குள் ஏதோ இதமாய் பரவுவது போல் இருந்தது. கட்டிலில் சாய்ந்து கொண்டு அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மோகன். கண்களை மூடி தூங்க முற்பட்டாள் யாழினி. அவள் நிம்மதியாய் உறங்குவதை பார்த்த மோகன் அவளை நம்பித்தான் விட்டான். மாலை தூங்கி எழுந்த யாழினி மோகன் தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அது அவளை திடுக்கிட செய்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். கட்டிலை விட்டு கீழே இறங்கி நேராக குளியலறைக்கு சென்று முகம் அலம்பினாள். அவள் வெளியே வந்தபோது அங்கு 2 குவளைகளில் தேநீர் வைக்கப்பட்டிருந்தது. உனக்குத்தான் டீ வச்சிருக்கு, எடுத்துக்கோ என்றான் மோகன். தேங்க்ஸ் என்று அதை எடுத்து ருசித்து பருகினாள் யாழினி. மோகனுக்கு வானத்தில் பறப்பது போல் இருந்தது. யாழினி அவனுடன் சகஜமாக இருக்கிறாளே, அவளது நடவடிக்கையில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை அவனுக்கு. அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ள உண்மையாகவே தயாராகிவிட்டதாய் நம்பினான் மோகன். மதிய வேளையில் நன்றாக உறங்கிவிட்டதால் யாழினி உறங்கவில்லை. அவள் உறங்கக்கூடாது என்றுதான் விழித்திருந்தாள். அப்போதுதானே அவள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியும். மோகன் உறங்கும் வரை காத்திருந்தாள். தூக்கத்தில் அவன் மூச்சை ஆழமாய் இழுத்து விடுவது தெரிந்தது. மெல்ல கட்டிலை விட்டு கீழே இறங்கி சத்தமில்லாமல் நடந்தாள். அவளது கால் கொலுசு கூட ஓசை எழுப்பவில்லை. கதவை திறந்து கொண்டு கீழ்த்தளம் வந்து சமையலறையில் தன் கண்களை ஓடவிட்டாள். அங்கு விசாலாட்சி இல்லாததால் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிறு நடை நடந்து வெளியே வந்தாள். அந்த வீட்டின் காவலாளி உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த கேட்டின் சாவி அவனது இடுப்பு பெல்ட்டில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த சாவியை நோக்கி மெல்ல தன் கையை நீட்டினாள். அவள் அந்த சாவியை தொடுவதற்கு முன் அவளது கையை பற்றி பின்னால் இழுத்தான் மோகன். அவனை கண்ட அதிர்ச்சியில் மென்று விழுங்கினாள் யாழினி. கோபக்கனல் தெரிக்கும் பார்வையை அவள் மீது வீசினான் மோகன். இதை மனதிற்குள் அசை போட்டு கொண்டிருந்தான் மோகன். அவனது கைபேசியில் ஒளிர்ந்த எண்ணை பார்த்த யாழினிக்கு விக்கியது. அது பரதனின் எண்.
அவன் மறுபடி அழைப்பு விடுப்பான் என்பதை அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ஏன் அவன் அழைக்கிறான்? ஒருவேளை அவள் அதை ஏற்பாள் என்று எண்ணியிருந்தானோ? அந்த அழைப்பை ஏற்றான் மோகன். யார் பேசுறீங்க? நான் பரதன் பேசுகிறேன் சார். தன் புருவம் உயர்த்தி யாழினியை ஏறிட்டான் மோகன். அந்த எண் பரதனுக்கு எப்படி கிடைத்தது என்பதை யூகிக்க அவனுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. யாழினி அவனை அழைத்திருக்க வேண்டும். அவளது முகமே அதை கூறியது. எந்த பரதன் என்றான் அவன் புரிந்து கொள்ளாததை போல. யாழினியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேனே. ஒரு நிமிஷம். கைபேசியின் ஸ்பீக்கரை கையால் பொத்தியவன், உண்மையிலேயே பரதன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியணும்னா அவன் பேசுறதை அமைதியா கேளு. ஸ்பீக்கரை ஆன் செய்தான் மோகன். என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாழினி எனக்கு ஃபோனில் இருந்து கால் பண்ணாங்க. அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? யாழினி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க என்றான் இல்லாத அதிர்ச்சியை தன் குரலில் காட்டி. ஆனால் யாழினியோ உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தாள். எப்படியோ அவகிட்ட சாமர்த்தியமா பேசி என்னை நம்பும்படி செஞ்சிட்டேன். அவளை காப்பாற்ற வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அவ உங்களை ரொம்ப நம்புறா. அவளை ரவுடிங்க ரேப் பண்ணதுக்கு பிறகு கூட நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தீங்களாம். அவளை யாரு சார் கெடுத்தது? அவளை யாரும் கெடுக்கல. நீங்க தான் அன்னைக்கு அவ கூட இருந்தீங்களே. என்னை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கதான் அவ பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும். அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க தான் நான் அப்படி சொன்னேன். கெட்டு போன பொண்ணை யாரு சார் கல்யாணம் பண்ணிக்குவா? நீங்க சொல்றது சரிதான், யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா இந்த நேரம் உங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன, அவளை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நீங்க என்ன சும்மாவா இருப்பீங்க? மோகனின் கண்கள் ஏராளமான உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்க யாழினியின் முகத்தில் தான் இருந்தது. உங்களுக்கு என்ன வேணும் பரதன்? இதுக்கப்புறம் மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை? யாழினியோட பேர்ல ஒரு வீடும் நிறைய பணமும் இருக்கு. அதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். தன் பல்லை நரநரவென கடித்தாள் யாழினி. ஒருவேளை பரதன் மட்டும் அவள் முன்னால் இருந்திருந்தால் அவனை அவள் கொன்றே போட்டிருப்பாள். நீங்கள் எனக்கு பணம் தர்றதா இருந்தா இதுக்கு அப்புறம் நான் உங்க வழியில குறுக்கிடவே மாட்டேன் என்றான் பரதன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். மோகனின் கைபேசியை எடுக்க முயன்றாள் யாழினி. அவளது எண்ணத்தை புரிந்து கொண்ட மோகன் அதை எடுத்து, நான் உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தான். கொந்தளிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினாள் யாழினி. நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மோகன். சாப்பாட்டை பாதியில் விட்டுவிட்டு எழுந்தாள் யாழினி. தகுதியில்லாத ஒருத்தனுக்காக பட்டினி கிடக்காத யாழினி. ஒரு நொடி நின்ற யாழினி அங்கிருந்து விறுவிறுவென நடந்தாள். அவள் பட்டினி கிடந்தது பரதனுக்காக அல்ல, அவள் சாப்பிடும் மனநிலையில் இல்லை என்பதால் தான். மோகனும் உணவு மேஜையை விட்டு அகன்றான். சென்னையை வந்தடைந்த பரத் நேராக தன் வீட்டிற்குத்தான் போனான். அவன் வந்த நேரம் திவ்யாவும் பாஸ்கரனும் காபி குடித்துக் கொண்டிருந்தார்கள். வழக்கறிஞரான பாஸ்கரன் நீதிமன்றம் செல்ல தயாராகி இருந்தான். மோகனை கண்டுபிடிச்சிட்டீங்க என்றான் பாஸ்கரன். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? அவர்கள் பேசுவதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் திவ்யா. அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் அவனை மீட் பண்ணல. அதை கேட்ட திவ்யாவின் முகம் தொங்கி போனது. மோகன் சென்னையில் தான் இருக்கான் என்றான் பரத் அமைதியாய். சென்னையிலேயா என்றாள் திவ்யா தாங்க முடியாத சந்தோஷத்துடன். நம்ப முடியாமல். எப்படி தெரியும் என்றான் பாஸ்கர். அவனுக்கு கோவையில கிடைச்ச புது நண்பர்கள் சொன்னாங்க. அத்தனை பேரும் ரவுடிங்க என்று பெருமூச்சு விட்டான் பரத். புது நண்பர்களா? அதுவும் ரவுடிங்களா என்றான் பாஸ்கர் நம்ப முடியாமல். மோகன் யாரிடமும் ஆழமாய் நட்பு பாராட்டியதில்லை. அவன் அவ்வளவு எளிதாய் யாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதும் இல்லை. முக்கியமாய்
திரைமறைவு வாழ்க்கை வாழும் மனிதர்களிடம் இருந்து அவன் விலகியே இருந்தான். இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் செய்தி மிகவும் புதிது. அதனால்தான் அதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த ரவுடியோட பேரு நாகசாமி. சொன்னா நம்ப மாட்டீங்க. அவனும் அவனோட கூட்டாளிகளும் மோகனுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கானுங்க. அவனுக்காக சாகுறானுங்க. நம்பவே முடியலையே என்றான் பாஸ்கர். ஆமாம், யாராலையும் நம்ப முடியாது. நான் மோகனோட பேரை சொன்னப்போ அவங்க முகம் மாறினதை நீங்க பார்த்திருக்கணும். அந்த ரவுடிங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். நிஜமாவா என்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் பாஸ்கர். ஆமாம் அண்ணா, வர வர மோகன் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலுக்கு மாறிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் நார்மலா இருக்கான்னு தானே அர்த்தம் என்றாள் திவ்யா. ரொம்ப அப்நார்மலான நார்மல் என்றான் பரத். ஐயோ என்று ஆனது திவ்யாவுக்கு. அவர் சென்னையில் தான் இருக்காருன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா என்றான் திவ்யா. ஆமாம், அவன் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை கூட நாகசாமி தான் அவனோட சார்பாக காலி செஞ்சிருக்கான். யாழினி என்ற பெண்ணை தன்னோட தோளில் தூக்கிக்கிட்டு வந்து காரில் போட்டு சென்னைக்கு கொண்டு வந்திருக்கான். யாழினியா? யார் அந்த பொண்ணு என்றான் பாஸ்கர். அவன் கோவில்ல பார்த்ததா சொன்ன பொண்ணாதான் இருக்கணும் என்றாள் திவ்யா. அதே பொண்ணுதான் என்றான் பரத். அந்த பொண்ணை அவர் கடத்திக்கிட்டா வந்திருக்காரு என்றாள் திவ்யா. அப்பொழுதுதான் அவன் கூறியதன் அர்த்தம் புரிந்தது திவ்யாவுக்கு. என்னென்னது, கடத்திக்கிட்டு வந்திருக்கானா என்றாள் திகிலுடன். ஒரு பெண்ணை தூக்கிக்கிட்டு வர்றதுனா வேற என்ன அர்த்தம் என்றான் பரத். அந்த பெண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்றாள் திவ்யா. அந்த பெண்ணுக்கு மோகன் மேல துளியும் விருப்பம் இல்லை போல இருக்கு என்றான் பாஸ்கர். அவங்களுக்கு அவன் மேல விருப்பம் இருந்தா அவங்களையே அவன் தோளில் தூக்கிக்கிட்டு வரப்போறான் என்றான் பரத். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா என்னங்க செய்யறது என்றாள் திவ்யா. நிச்சயமா அரெஸ்ட் பண்ணுவாங்க என்றான் பரத் கூலாக. அவனுக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி வைங்க என்றாள் கெஞ்சலாய் திவ்யா. மென்மையாய் அவள் தோளை தட்டியபடி சரி என்று தலையசைத்தான் பாஸ்கர். இந்த மாதிரியான முன்னேற்பாடு மட்டும் போதாது அண்ணி, நம்ம அவனை உடனடியாக கண்டுபிடிச்சே ஆகணும் என்றான் பரத். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய சென்னையில் நம்ம அவரை எப்படி தேடுறது? எதையோ யோசித்த திவ்யா, அவரோட ஃபார்ம் ஹவுஸில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் என்றான். நீ சொல்கிறது ரொம்ப சரி திவ்யா, அவன் அங்கதான் இருக்கணும் என்றான் பாஸ்கர். அவ்வளவு சுலபமா நம்ம யூகிக்கக்கூடிய இடத்துல அவன் இருப்பான்னு எனக்கு தோணல என்றான் பரத். ஒருவேளை அவர் அங்க இருந்தா இந்த வீடு அவருடைய கோட்டை. அங்க இருக்கிற வேலைக்காரங்க அவர் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. அவரை மீறி யாரும் அங்கிருந்து வெளியே போக முடியாது, உள்ளே நுழைய முடியாது என்றாள் திவ்யா. ஆமாம் பரத், அண்ணி சொல்றதுதான் சரி. அவன் பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் யாரையும் உள்ள விட மாட்டாங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் என்றான் பாஸ்கர். அப்படியா சொல்றீங்க என்றான் பரத். அவரோட ஃபார்ம் ஹவுஸை விட ஒரு பாதுகாப்பான இடம் அவருக்கு சென்னையில இருக்கவே முடியாது என்றாள் திவ்யா. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கறதுல என்ன பிரச்சனை என்றாள் திவ்யா. சரி வாங்க போகலாம் என்றான் பரத். இல்ல, நம்மளை அங்க பார்த்தா அவரோட கோபம் கட்டுக்கடங்காம போகும். அப்படின்னா நம்ம என்ன செய்யறது என்றான் பரத். மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருப்பான். அவன் நினைச்சதை நடக்காம போனாலோ, அவன் தோத்து போனதா உணர்ந்தாலோ அவனோட சீற்றம் அதிகமாகும். நம்ம கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிச்சு போகத்தான் பார்ப்பான். அப்படி நடக்க நம்ம விடக்கூடாது என்றான் பாஸ்கர். அவன் இப்படியே இருக்கவும் நம்மளால விட முடியாது என்றான் பரத். ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம திவ்யாவை அனுப்பி வைக்கலாம், அவளால் மட்டும்தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்றான் பாஸ்கர். சரி என்று தலையசைத்த பரத் அவன் கூறுவது உண்மைதான் என்பதை உணர்ந்து இருந்தான். நான் நிச்சயமாக போறேன் என்றாள் திவ்யா. நம்ம அவசரப்படக்கூடாது, திட்டம் போட்டு யோசிச்சு தான் செய்யணும். அவனோட கஸ்டடியில் ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம செய்கிற எந்த செயலும் அந்த பொண்ணை பாதிக்க கூடாது என்றான் பாஸ்கர். சரி என்று தலையசைத்தாள் திவ்யா. ஃபார்ம் ஹவுஸ் கோபம், ஏமாற்றம், அதிருப்தி, எரிச்சல் எல்லாம் சேர்ந்து யாழினியை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. பரதன் செய்த காரியத்தை அவளால் தாங்கவே முடியவில்லை.
அவன் இவ்வளவு கீழ்த்தரமானவனாக இருப்பான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளிடமிருந்து விலகி இருக்க அவன் மோகனிடம் பேரம் பேசினான். எவ்வளவு அற்பன் அவன்! இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை செய்ய அவன் எப்படி துணிந்தான்? காதல் என்ற பெயரில் அவன் தன்னிடம் காட்டியதெல்லாம் காதல் அல்ல, தனது சொத்தையும் பணத்தையும் அடைவதற்காக அவன் ஆடிய ஒரு கேவலமான நாடகம். அவன் செய்த காரியத்திற்கான பலனை அவன் அனுபவித்து தீர வேண்டும். அவனை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தாள் யாழினி. அவளுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கடினமாக உள்ளது? அவளுக்கு மட்டும் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கவே கிடைக்காதா? அவளுடைய பணத்திற்கு ஆசைப்பட்ட பரதன் மற்றும் அவளை கடத்தி கொண்டு வந்த மோகன் போன்றவர்கள்தான் அவளுக்காக விதிக்கப்பட்டவர்களோ? அவள் மோகனையும் பரதனையும் இருவேறு கோணங்களில் வெறுத்தாள். பரதன் ஒரு ஏமாற்றுக்காரன். அவனுக்கு தேவை அவளது பணம் மட்டும்தான். மோகன் அவளை கடத்தி கொண்டு வருவதற்காக வருத்தப்பட கூட இல்லை. அது மட்டுமல்லாமல் அவள் விருப்பமின்றி திருமணம் செய்து கொண்டு தாலியை கலட்டக்கூடாது என்று மிரட்ட வேறு செய்கிறான். எப்படி அவன் இவ்வாறு செய்யலாம்? யாழினியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நடக்காத காரியம் என்பதை அவனுக்கு காட்ட நினைத்தாள் யாழினி. அவன் விருப்பப்படி எதுவும் நடக்காது என்று அவன் தெரிந்து கொள்ளட்டும். மறுபுறம் மோகன் மகிழ்ச்சியுடன் இருந்தான். அதே நேரம் யாழினிக்காக வருந்தவும் செய்தான். அவள் எவ்வளவு உடைந்து போயிருப்பாள் என்பதை அவளது வாட்டமான முகமே கூறியது. தனது கைபேசியை எடுத்து பரதன் நம்பரை பிளாக் செய்தான். பரதன் தன்னிடம் பேச அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க விரும்பவில்லை. மோகன் ஒரு பெண்ணை பிணையாய் வைத்து பணம் சம்பாதிக்க நினைக்கும் ஒட்டுண்ணி அவனை தன்னிடம் நெருங்க விடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்தான் மோகன். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை யாழினி தெரிந்து கொண்டு விட்டாள். அதன் பிறகு அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தான் மோகன். மோகனின் அறையில் இருந்த மேஜையின் இழுவை அறையில் தான் பார்த்த தூக்க மாத்திரைகள் நினைவுக்கு வந்தது யாழினிக்கு. அந்த பாட்டிலை எடுத்தவள் அதில் இருந்த மாத்திரைகளை ஒரு காகிதத்தில் வைத்து அந்த பாட்டிலை கொண்டே அதை தூளாக்கினாள். அதை மடித்து தன் உடையில் மறைத்து வைத்து கொண்டாள். அப்பொழுது யாரோ வரும் காலடி ஓசை கேட்கவே ஓடிச் சென்று குளியல் அறையின் கதவை தாளிட்டு கொண்டாள். கதவை திறந்து உள்ளே வந்த மோகன் அந்த அறை காலியாய் இருந்ததை கண்டான். ஈரமான முகத்துடன் குளியலறையில் இருந்து வெளியே வந்தாள் யாழினி. துண்டை எடுத்து அவளிடம் நீட்டினான் மோகன். அதை பெற்று தன் முகத்தை துடைத்து கொண்டாள் யாழினி. அவள் இருக்கும் மனநிலையை புரிந்து கொள்ளும் நோக்கில் அவளை பார்த்து கொண்டு நின்றான் மோகன். அதை உணர்ந்து கொண்ட யாழினி அங்கிருந்து விறுவிறுவென நடந்தாள். எங்க போற என்றான். கிச்சனுக்கு. சமைக்க போறியா? ஆமா என்று தலையசைத்தாள். உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு என்றான் புன்னகையுடன். மீண்டும் தலையசைத்து விட்டு அங்கிருந்து நடக்க துவங்கினாள். நீ நல்லா இருக்கல்ல என்றான். நீ எல்லாரையும் விட அதிகமா நம்புற பரதன் எப்படிப்பட்டவன் நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். உன்னை காயப்படுத்தணும்னு நான் அப்படி செய்யல. ஒன்றும் கூறாமல் அங்கிருந்து சென்றாள் யாழினி. பரதன் நல்லவன் இல்லை என்பது அவளுக்கு புரிந்து விட்டதுதான். ஆனால் அதற்காக மோகன் நல்லவன் என்று ஆகிவிடாது என்று எண்ணியபடி சமையல் அறைக்கு வந்தாள். மதிய உணவை சமைக்க தொடங்கினாள். அவள் விசாலாட்சியின் உதவியை எதற்காகவும் நாடவில்லை. விசாலாட்சியும் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. சமைத்து முடித்த பின் ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் சாம்பாரை எடுத்து ஒரு பெரிய கிண்ணத்தை அதன் மீது கவிழ்த்து அலமாரியில் மறைத்து வைத்து கொண்டாள். பிறகு தான் பொடித்து வைத்திருந்த தூக்க மாத்திரையை மீதமிருந்த சாம்பாரில் கலந்தாள். ஒரு தட்டில் சாதம் போட்டு தனியாய் எடுத்து வைத்து சாம்பாரை ஊற்றி உணவு மேஜைக்கு கொண்டு வந்து அமர்ந்து சாப்பிட துவங்கினாள். அவள் சாப்பிடுவதை பார்த்த மோகன் நிம்மதி புன்னகை சிந்தினான். சிவசு என்று அழைத்தான். விசாலாட்சியின் கணவன் ஓடி வந்தான். எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க. விசாலாட்சி அவன் எதுவும் கூறுவதற்கு முன் மோகனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாள். அதை சுவைத்து சாப்பிட்டான் மோகன். அந்த சுவையாய் சமைத்திருந்தாள் யாழினி. சாப்பிட்டு முடித்து மாடிக்கு சென்றாள். மோகனும் மாடி அறைக்கு வந்தான். யாழினி படுத்திருப்பதை பார்த்து அவளை பார்த்து கொண்டு சோபாவில் அமர்ந்தாள். விசாலாட்சி அனைவருக்கும் உணவு பரிமாறிவிட்டு தானும் உண்டாள். சாப்பிட்ட பின் அவரவர் இருப்பிடம் சென்றார்கள். மோகன் அமர்ந்த நிலையில் உறங்குவதை கண்டாள் யாழினி. சிறிது நேரத்தில் அவன் சோபாவில் சரிந்தான். கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே வந்தாள் யாழினி. தரைதளத்தில் ஒருவரும் இல்லை. சமையலறையில் தரையில் படுத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் விசாலாட்சி. வீட்டின் முன்கதவை திறந்து மெல்ல வெளியே எட்டி பார்த்தாள். வீட்டின் காவலாளியான
திகம்பரமும் உட்கார்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான். அவனிடமிருந்து சாவியை எடுத்து கேட்டை திறந்து வெளியே சந்தோஷமாய் ஓடி வந்தாள் யாழினி. அந்த இடம் ஆள் அரவமற்று மயானம் போல காணப்பட்டது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடினாள் யாழினி. அவளுக்கு களைப்பு ஏற்பட்டது, தொண்டை வறண்டது. அவள் தன் சக்தியை இழப்பது போல் உணர்ந்தாள். அப்பொழுது எதிர் திசையில் இருந்து ஒரு கார் வருவதை பார்த்து அதை நோக்கி கையசைத்தாள். அந்த கார் அவள் முன் வந்து நின்றது. ஓட்டுநரை நோக்கி ஓடிய யாழினி அந்த காரை ஓட்டிக்கொண்டு வந்தது ஒரு பெண் என்று தெரிந்ததும் வியப்படைந்தாள். காரை ஓட்டிக்கொண்டு வந்த பெண்ணும் யாழினியை பார்த்து வியப்படைந்தாள். அந்த பெண் வேறு யாரும் இல்ல, மோகனின் அண்ணி திவ்யாதான். தன் முன்னால் நின்றிருந்த பெண்ணை பார்த்த திவ்யா மலைத்து நின்றாள். அவள் யார் என்பதை யூகிப்பதில் அவளுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. அவளுக்கு அதிர்ச்சி அளித்த விஷயம் என்னவென்றால், அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலி கயிறுதான். அதற்கு என்ன அர்த்தம்? வேறொருவரின் மனைவியையா மோகன் கவர்ந்து கொண்டு வந்து விட்டான்? அவன் மருத்துவரிடம் கூறிய வார்த்தைகள் அவ்வளவு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அவள் திருமணமானவளாக இருந்தால் அவளது கணவனை நான் கொன்று விடுவேன் என்று அவன் கூறினான் அல்லவா? என்ன காரியம் செய்து விட்டான்? அவளது மைத்துனன் உண்மையிலேயே வேறு ஒருவரின் மனைவியையா கடத்தி கொண்டு வந்திருக்கிறான். அவன் ஏன் அப்படி செய்தான்? யாழினியின் மனம் என்னென்னவோ யோசிக்க துவங்கியது. அவளுக்கு எப்படி தெரியும் அந்த தாலியை யாழினியின் கழுத்தில் கட்டியது மோகன்தான் என்று? திவ்யாவின் எண்ணச்சங்கிலி அறுபட்டது. யாழினி அவளது காரின் கண்ணாடி கதவை தட்டிய போது திவ்யா அந்த கண்ணாடி கதவை கீழே இறக்கிவிட்டாள். தயவு செய்து என்னை கோவை போற பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட முடியுமா என்றாள் யாழினி. கோவையா? தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேடம், என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துங்க. என்னை ஒரு ராட்சசன் அவனோட வீட்டில் அடைச்சி வச்சிருந்தான். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செய்து என்னை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுங்க என்றாள். அவள் ராட்சசன் என்று குறிப்பிட்டது யாரை என்பதை யூகிப்பதில் திவ்யாவுக்கு பெரிய சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை. உங்களோட ஹஸ்பண்ட் கோவையில் இருக்காரா? நீங்க இப்போ அவர்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறீங்களா என்று வேண்டுமென்றே கேட்டாள் திவ்யா, யாழினியின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தபடி. இல்லைங்க, அந்த ராட்சசன் தான் இந்த தாலியை என் கழுத்தில கட்டிட்டான். அதனாலதான் அவனை நான் ராட்சசன்னு சொல்றேன். தயவு செய்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இதைவிட பெரிய அதிர்ச்சியை திவ்யா இதற்கு முன் எப்பொழுதும் அடைந்ததில்லை. இந்த தாலியை அவளது களத்தில் கட்டியது மோகனா? அப்படி என்றால் அவள் தன் மைத்துனனின் மனைவி. அப்பொழுது அந்த பெண்கள் இருவரும் எதிர்பாராத வகையில் பக்கத்தில் இருந்த புதரின் உள்ளே இருந்து இருவர் வெளியே வந்தனர். அவர்கள் யாழினியின் கரங்களை இருபுறமும் பற்றி கொண்டு அவர்களை தங்களுடன் இழுத்துச் சென்றனர். அவர்களது பிடியிலிருந்து வெளியே வர யாழினி எவ்வளவு முயன்ற போதும் அது அவளால் இயலவில்லை. அவர்களது பிடி உடும்பு பிடியாயிருந்தது. அவளுக்கு கையை வலித்தது. என் கையை விடுங்க என்று குரல் எழுப்பினாள் யாழினி. அவர்கள் ஏன் அவளை இழுத்துச் செல்கிறார்கள் என்று புரியாமல் இல்லை திவ்யாவிற்கு. அவளுக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. அந்த பெண் வேறு யாருமல்ல, அவளது மைத்துனனின் மனைவி. அவளை அந்த மனிதர்கள் இழுத்துச் செல்கிறார்கள். அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கிறது. காரின் டேஷ்போர்டை திறந்து அதில் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிய போது அதில் ஒரு சிறிய கத்தி கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு காரை விட்டு கீழே இறங்கி அவர்களை நோக்கி ஓடினாள் திவ்யா. யாழினியை இழுத்துச் சென்ற அந்த மனிதர்கள் அவளை தரையில் படுக்க வைத்து அவளது கையையும் காலையும் கெட்டியாய் பற்றி கொண்டார்கள். அவளது காலை பற்றி இருந்த மனிதனின் முதுகில் கத்தியால் ஒரு கோடு போட்டாள் திவ்யா. அவன் கதறிக்கொண்டு யாழினியின் காலை விடுவித்தான். யாழினியின் கரத்தை பற்றி கொண்டிருந்த மனிதன் திவ்யாவை நோக்கி முன்னேறினான். மண்ணை வாரி அவர்களது கண்ணில் தூவினாள் யாழினி. அவர்கள் கண்களை திறக்க போராடி கொண்டிருந்த அந்த சில நொடிகளில் யாழினியும் திவ்யாவும் காரை நோக்கி விரைந்தார்கள். காலதாமதம் செய்யாமல் அங்கிருந்து காரை கிளப்பிக் கொண்டு சென்றாள் திவ்யா. மூச்சு வாங்க இருக்கையில் சாய்ந்த யாழினி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அவளிடம் ஒரு தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள் திவ்யா. அவளிடம் இருந்து அதை பெற்று தனது தொண்டையை ஈரப்படுத்தி கொண்டாள் யாழினி. ரொம்ப நன்றிங்க, நீங்க என் உயிருக்கு மேலான விஷயத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்றாள் யாழினி நன்றியுடன். ஒன்றும் கூறாமல் காரை ஓட்டிச் சென்றாள் திவ்யா. நான் சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் என்று கூறிய யாழினியை பார்த்து லேசாய் புன்னகைத்தாள் திவ்யா. என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுங்க,
சரி என்று தலையசைத்த திவ்யா, உங்க ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, அதை மாத்திக்கிட்டு அப்புறமா கோவைக்கு போங்க என்றாள் அக்கறையுடன். அவளுக்கு யாழினியின் மீது ஏன் அக்கறை இருக்காது? அவளது ஓரகத்தி ஆயிற்றே. ஆனால் என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லையே என்றால் அந்த கிளிசலை தனது துப்பட்டாவால் மறைத்தபடி. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கவலைப்படாதீங்க என்றாள் திவ்யா. ரொம்ப நன்றிங்க. யாரையோ ராட்சசன்னு சொன்னீங்களே, யாரது என்றாள் திவ்யா. அவன் யாருன்னே எனக்கு தெரியலைங்க. கோவைக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணான். அப்படி நடக்கலைன்னதும் தெரிஞ்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவரை பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னை இங்கே கடத்திட்டு வந்துட்டான். அப்புறம் என்னை சென்னைக்கு கொண்டு வந்துட்டான். அவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ண போதுதான் இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டு மிரட்டினான் என்றாள் பல்லை கடித்து கொண்டு கோபமாக. மிரட்டினானா? என்ன மிரட்டினான்? இதை நான் கலட்டினா அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு முதலிரவா இருக்கும்னு மிரட்டினான் என்றாள் மேலும் கோபத்துடன். அப்படின்னா அவன் இன்னும் உங்களை தொடலையா என்றாள் திவ்யா. இல்லை என்று அவள் கூற, என்னால் இதை நம்ப முடியல என்றாள் திவ்யா. ஏன் நம்ப முடியல? நீங்க அவனை ராட்சசன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அவன் ராட்சசனா இருந்திருந்தா அவன் எப்படி உங்களை தொடாம இருந்திருப்பான்? சுருக்கென்று குத்தியது யாழினிக்கு. திவ்யாவின் மீதிருந்த தன் பார்வையை சாலையின் பக்கம் திருப்பினாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிக்கு உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்களே, அவங்க தான் ராட்சசங்க. ஜென்டிலா நடந்துக்கிற ஒருத்தன் எப்படி ராட்சசனா இருக்க முடியும்? வாயடைத்து போனாள் யாழினி. உங்க கழுத்துல தாலி கட்டின பிறகு உங்களை அவன் தொடல. என்னால இதை நம்ப முடியல. அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. திவ்யா உணர்த்திய உண்மையை அவளை அடித்துதான் போட்டது. உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? யாழினி. என் பேர் திவ்யா. ஓ, எதுக்கு அவர் உங்களை கடத்திக்கிட்டு வந்தார் என்றாள் திவ்யா. தன் தலையை இடவளமாய் அசைத்த யாழினி, எனக்கு நிச்சயமா தெரியல. சில ரவுடிங்க கிட்ட இருந்து அவன் என்னை காப்பாத்தினான். ஆனால் அந்த ரவுடிங்களை அனுப்புனதே அவன்தான். அதை அவனே சொன்னான். ஓ, உங்ககிட்ட நல்ல பெயர் வாங்கவா? இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு எவ்வளவு கோழைன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு புரியல. அந்த ரவுடிங்க என்னை சுத்தி வளைச்சப்போ என்னோட பியான்சியும் என்னோட தான் இருந்தான். ஓ, அவர் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யலையா? இல்லை, என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அட கடவுளே, அவனுக்கு அந்த ரவுடிங்க எவ்வளவோ மேல். அமைதி காத்தாள் யாழினி. இப்போ எதுக்கு நீங்க கோவை போறீங்க? உங்க அம்மா அப்பா அங்க இருக்காங்களா? இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. போன வருஷம் எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்குன்னு ஒரு தங்கை மட்டும் ஹாஸ்டல்ல படிக்கிறான். ஓ, ஐ ஆம் சாரிங்க. பரவாயில்லைங்க, நான் அந்த பரதனை ஒரு பிடிக்க போறேன் என்றாள் கோபமாய். நீங்க அவனை ஏன் பிடிக்கணும்? அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மனசு திருப்தி. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. யாரும் இல்லாம இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். யாழினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்களே, அதே மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் உங்க புருஷனை மாதிரி உங்களை தொடாம இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பதட்டத்துடன் நகம் கடித்தாள் யாழினி. திவ்யா சொல்வது உண்மைதான். ஒருவேளை யாராவது அவளிடம் அப்படி நடந்து கொள்ள முயன்றால் என்ன செய்வது? பரதனை கூட நம்ப முடியாது. அவனுக்கு தேவையெல்லாம் பணம்தான். அவன்தான் மோகனிடமே பணம் கேட்டவனாயிற்றே. குழப்பமடைந்தாள் யாழினி. அப்பொழுது அவர்களது கார் ஒரு மிகப்பெரிய பங்களாவில் நுழைந்தது. அந்த பங்களாவின் தோற்றத்தை பார்த்த யாழினி அசந்து போனாள். உள்ள வாங்க யாழினி என்றாள் திவ்யா. காரை விட்டு கீழே இறங்கினாள் யாழினி. நீங்க உங்க ட்ரெஸ்ஸை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய வீடா? ஆமாம் என்றாள். அப்படிங்களா? தயங்கினாள் யாழினி. ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் மைத்துனன் இங்கே இல்லை. இது மைத்துனனுடைய வீடுதான் என்றாள் திவ்யா. அப்படிங்களா என்றபடி யாழினி உள்ளே நுழைந்தாள். யாழினியை பார்த்த பாட்டி சித்ராங்கியும் தாத்தா ராமையாவும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார்கள். மாடியிலிருந்து கீழே இறங்கிய பாஸ்கரனும் சிலையாக நின்றான். மூவரும் சிலையாகி போனார்கள். இவங்க என்னோட பாட்டியும் தாத்தாவும் என்று அவர்களை அறிமுகம் செய்து வைத்தாள் திவ்யா. வணக்கம் பாட்டி. வணக்கம் தாத்தா என்றாள் யாழினி. இவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க என்று அவர்களுக்கு ஏதோ ஜாடை செய்ய காட்டிய திவ்யா,
அவங்களோட ராட்சச புருஷன்கிட்ட இருந்து தப்பிச்சு கோவை போகணுமாம். புருஷனா? மூவரும் அதிர்ந்தார்கள். புருஷனா என்றான் பாஸ்கர். ஆமாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றாள் திவ்யா. பாட்டியின் விழிகள் குளமாயின. யாழினியின் அருகில் வந்த அவர் அவளது கன்னத்தை தொட்டு, அப்படி சொல்லாத கண்ணு, எங்க பிள்ளை ராட்சசன் இல்லை என்றார். ஐயோ பாட்டி, நான் உங்க பிள்ளையை சொல்லல. அவளது பேச்சை தடுத்து, எங்க பிள்ளைதான், உங்களோட புருஷன் மோகன், நான் அவனோட அண்ணி என்றாள் திவ்யா. இங்கே என்ன நடக்கிறது என்பது போல திகைத்து நின்றாள் யாழினி. இது மோகனின் வீடா? அவனது குடும்பமா? அவனது கையை பிடித்து ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் அழைத்துச் சென்றாள் திவ்யா. அனைவரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அந்த அறையில் இருந்த ஒரு அலமாரியை திறந்தாள் திவ்யா. அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்திற்கு மாலை சூட்டப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்த யாழினி அதிர்ந்து நின்றாள். ஏனென்றால் அது அவளுடைய புகைப்படம் இல்லை. அந்த புகைப்படத்தில் இருந்த பெண் மிகவும் மாடர்னாக இருந்தாள். ஆனால் யாழினியை போலவே அச்சு அசலாய் இருந்தாள். அந்த புகைப்படத்தின் கீழே சங்கீதா என்று எழுதப்பட்டிருந்தது. இத்துடன் காதல் பிசாசின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.